அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். எல்லாருக்குமே எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் இன்ஸ்டாலாம் பார்த்திங்க அப்படின்னா பதிவிட்டுருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1300 வேக்கண்ட் வந்திருக்குது அப்படி தான். ஸோ 1300 வேக்கண்ட் கிட்ட வந்திருக்குது. 1299 வேக்கண்ட் அக்யூரேட்டாக சொல்ல போனால். ஸோ அதில் ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பேரும், பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300 பேரும் எடுக்க போகிறாங்க நம்ம தெரிஞ்சிருக்கும் அப்படி தான். ஸோ வேக்கண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, வேக்கண்ட் காலிப்படங்களும் வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட முட்டாள்தனம். ஓகேவா? ஸோ இனிமேலாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஏ ஆஸ்பிரண்ட். ஓகேவா? ஸோ எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே ஏப்ரல் 7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இன்று, ஸோ நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஒரு 2 டேஸ் அல்லது 3 டேஸ் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க, ஏதாவது புதுசாக கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் பிஜி எக்ஸாம் அடுத்து எஸ்ஏ எக்ஸாம் ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் கொடுக்க போகிறோம், ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். ஸோ நோட்ஸ், அதாவது எனக்கு வந்து வீடியோ இல்லாமல் எனக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து பிஜி எக்ஸாம் எப்படி தயாராகணும், அதே மாதிரி தான் எஸ்ஏ எக்ஸாமுக்கு தயாராகணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது 11th 12th புத்தகங்கள் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க மாதிரி வரும். ஓகேவா? ஸோ 6th வரைக்கும் வரைக்கும் நீங்கள் பிஜி எக்ஸாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ எஸ்ஏக்கு எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது 11th and 12th புக்ஸை வந்து படிக்க வேண்டி வரும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் பிஜியும் எஸ்ஏயும் சேம் தான். ஸோ கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம், அதாவது ஒரு 75, அதாவது 70 கூட வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 25% கொஸ்டின் தான் பார்த்திங்க அப்படின்னா 25 to 30% கொஸ்டின் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேரி ஆகும், அதாவது டஃப்பாக இருக்கும். ஓகே, எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா 11th 12th புக்லேருந்து எடுப்பாங்க. அதுவும் அந்த 70% கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 6th to 10th உள்ள அந்த ஸ்கூல் புக்கில் வந்து எடுப்பாங்க. பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக்லேருந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஸ்கூல் புக்கில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் உள்ள சயின்ஸ் புத்தகத்தில் உள்ள நம்ம ஒரு 3 பாடத்தில் உள்ள அந்த முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துருப்போம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து 4வது பாடமான தாவர உலகம் அதில் உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வரும். ஃப்ரீ நோட்ஸும் நம்ம கொடுத்துருவோம். தாவர உலகம். ஓகேவா? ஸோ தாவர உலகம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல கொடுத்துருக்காங்க, இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது பாக்ஸ் கொஸ்டினில் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆணிவேரை இந்த வேர் தொகுப்பு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஆணிவேர் தொகுப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா சல்லிவேர் தொகுப்பு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுத்துருப்பாங்க, கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆணிவேர் தொகுப்பு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா அவரை, மா, வேம்பு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வேர்கள் 3 நிலைகள் கொண்டிருக்கும். முதல் நிலை வேர், 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர் சொல்லிட்டு 3 நிலைகளாக பிரிச்சிருப்பாங்க இதில் ஆணிவேர் தொகுப்பில். அடுத்து பார்த்திங்கன்னா சல்லிவேர் தொகுப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா நெல், புல், மக்காச்சோளம், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சற்று யோசியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இஞ்சிங்கிறது பார்த்திங்கன்னா தண்டா அல்லது வேரா, இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகேவா? இஞ்சி எவ்வகையான தாவரத்தை சேர்ந்தது? தண்டு, வேர், அடுத்து என்னது இலை வடிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? இது தண்டா, வேரா. பாக்ஸ் கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இருக்குது முதல் பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா? விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய ஒரு இலையை கொண்ட ஒரு தாவரமாகும். இது இந்த விக்டோரியா அமேசோனிகா. ஸோ இதனுடைய அந்த இலையினுடைய விட்டம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மீட்டர் கொண்டது. ஸோ எத்தனை கிலோ எடை வரை தாங்கக்கூடியதுன்னா 45 கிலோ எடை வரை அதனுடைய அந்த இலையின் மேற்பரப்பு தாங்குமா. ஓகேவா? ஸோ 45 கிலோ நீங்கள் பொருளை வச்சாலும் சரி, இல்லது அதே அளவு எடையுள்ள ஒரு மனிதரை வைத்தா கூட அந்த இலை தாங்குமா. ஓகேவா? இது முதல் பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, கேட்கலாம், கேட்காமல் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மேலும் தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் 2 பகுதி இருக்கும், 2ஐயும் பார்க்கலாம். முதல்ல பூவின் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. முதல்ல பூவின் அடிப்படையில் பிரிக்கும்போது பூக்கும் தாவரம் மற்றும் பூவா தாவரங்கள் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க, என்னது சூரிய காந்தி.
பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்டால் ரிக்ஸியா. அப்போது தாவரத்தை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது, ஒன்று பூக்கும் தாவரம், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பூவா தாவரம். பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி, பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. ஜஸ்ட்டு முடிஞ்சுதா? அடுத்து இன்னொரு வகையிலையும் அடிப்படையில் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. என்னெல்லாம், பூவு, அதுக்கடுத்து என்னது விதை. ஸோ விதையின் அடிப்படையிலும் பார்த்திங்கன்னா தாவரத்தை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. என்னெல்லாம் பார்க்கலாமா? ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னால் மூடிய விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள்னால் திறந்த விதை தாவரங்கள். ஓகேவா? ஸோ அந்த மூடிய விதை தாவரங்களில் பார்த்திங்க அப்படின்னா விதைகள் பார்த்திங்கன்னா கனியில் புதைந்திருக்கும். இந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள், அதாவது திறந்த விதை தாவரங்களை பார்த்திங்கன்னா விதைகள் புதைந்து இருக்காது, அது விதை இருக்காதுப்பா, அவ்வளோதான். ஸோ எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, ஜிம்மு எப்போதுமே திறந்து இருக்கும். அப்போது ஜிம்னோஸ்பெர்ம்கள்னால் திறந்த விதை தாவரங்கள். நிறைய பேர் ஷார்ட்கட் வச்சுருப்பீங்க, ஸோ இதெல்லாம் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னால் மூடிய விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள்னால் திறந்த விதை தாவரங்கள். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இதில் முதல்ல ஆஞ்சியோஸ்பெர்ம்களை பார்க்கலாமா? அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மூடிய விதை தாவரம், மாம்பழம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மாங்காய். ஸோ மாங்காய்னா விதை ஃபஸ்ட்டு இருக்கும், அதை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா கனி அப்படிங்கிறது காணப்படும். ஓகேவா? ஸோ நம்ம பழம் சாப்பிடும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பழத்தெல்லாம் சாப்பிட்டா கொட்டை உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. அப்போது மூடிய விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு மாங்காய் அல்லது மானு சொல்லியிருக்காங்க. அது திறந்த விதை தாவரம், அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சைக்கேஸ், இது நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த படம் கொடுத்துருக்காங்க, படத்தை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ விதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியே காணப்படும். ஓகேவா? சைக்கேஸ் திறந்த விதை தாவரம், ஜிம்னோஸ்பெர்ம்கள்னு சொல்லுவாங்க. முடிஞ்சுதா? அடுத்து ஸோ இது செயல்பாடு தான். வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த ஒரு படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாழ்விடங்களின் வகைகள் கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம்? நிலவாழிடம், நீர்வாழிடம் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான். சரி, நிலவாழிடம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பிடிச்சிருக்காங்க. எல்லாம் பாலைவனம், புல்வெளி, மலை அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. அடுத்து நீர் வாழிடத்துக்கு பார்த்திங்கன்னா நன்னீர், ஆறு, கடல். ஸோ கடலுங்கிறது உப்பு, நன்னீருங்கும்போது ஆறு, ஏரி, குட்டை, குளம் பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக தெரிஞ்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உலகின் மிக நீளமான நதி நைல் நதியாகும். இது 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவிற்குள் பாயும் மிக நீளமான நதி கங்கையாகும். இதன் நீளம் 2525 கிலோமீட்டர் ஆகும். ஸோ இதில் 2 கொஸ்டின் இருக்குது, முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த வருஷம் பிசியில் அல்லது எஸ்சியில் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உலகத்தில் கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே மிக நீளமான நதி எதுன்னு கேட்டிங்கன்னா நைல் நதி. இது எங்கே இருக்குது? எகிப்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ எகிப்தின் நன்கொடை என்று அழைக்கப்படக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்த நைல் நதி. இதனுடைய நீளம் பார்க்கும்போது 6650 கிலோமீட்டர், 6650 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகேவா? ஸோ இப்போ ரொம்ப லாங் நம்பராக இருந்தால் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. 6650. ஸோ கிட்டத்தட்ட 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்டு உலகிலேயே மிக நீளமான நதியாக கருதப்படுவது நைல் நதி ஆகும். ஸோ அப்போ அமேசான் ஒரு நதி இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2 குழப்பம். அமேசான்ங்கிறது பார்த்திங்கன்னா மிக அகன்ற நதியாகும், அதாவது அகலம் அதிகமாக உள்ள நதி தான் பார்த்திங்கன்னா அமேசான். நீளம் அதிகமான கேட்டால் நைல் நதி தான். எவ்வளவு? 6650 கிலோமீட்டர். உலகிலேயே மிக அகன்ற நதின்னு கேட்டால் அமேசான். அடுத்து இந்தியாவில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இந்தியாவில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியாவிற்குள் பாயும் மிக நீளமான நதி கங்கை ஆகும். இதன் நீளம் 2525. எப்படி பிரிக்கலாம்? 25 சொல்லி பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போது இந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டால் கங்கை நதி ஆகும். அதன் நீளம் எவ்வளவுன்னு கேட்டால் 2525 ஆகும்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேவா? 25. ஸோ 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. கொண்டு வருது. ஓகேவா? தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன. ஏர் ஸ்பேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தாமரைப்பூ, அதாவது தாமரைப்பூவை நீங்கள் ஆஞ்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய காம்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாமரைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா நீரில் மிதக்க உதவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். தாமரைப்பூவின் இலை காம்பில் உள்ள டிராஸ் இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன. என்னது? காற்று இடைவெளிகள் உதவுகின்றன. அவ்வளோதான், ஒரே கொஸ்டின் தான். சரி, கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலே பார்த்தாச்சு. அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன.
அப்போது 2 கொஸ்டின் இருக்குது. இதில் என்ன இருக்குது, கிட்டத்தட்ட உலகம் உருவாகும் போது சொல்லி வச்சுக்கோங்களேன், 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நிலவாழ் தாவரங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸுகள்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ கேட்கலாம், பூமியில் 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான தாவரங்கள் எவை என்னெல்லாம், மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸுகள். அடுத்த நோய் என்ன கொடுத்துருக்காங்க, தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. அப்போ இதில் 2 இருக்குது. உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்யும் காடுகள் எவை, என்னது, அமேசான் காடுகள். இன்னொரு கொஸ்டின், அமேசான் காடுகள் எந்த கண்டத்தில் அல்லது எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ளது. அப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. என்னெல்லாம், முதலாக 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அந்த தாவரங்கள் என்னெல்லாம், மாஸ்கள், லிவர் ஓட்ஸுகள். அடுத்து என்னது, அமெரிக்காவில் உள்ள அந்த அமேசான் காடு, தென் அமெரிக்காவில் இருக்குது. உலகத்தில் ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. அவ்வளோதான், 2 கொஸ்டின் முடிஞ்சுது. சொன்னது கொடுத்துருக்காங்க. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. இதில் ஒரே கொஸ்டின் தான் இருக்குது. தார் பாலைவனம் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது, ராஜஸ்தானில். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானில். ஸோ அதுக்கு இன்னொரு பகுதி பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான், தனியாக நாடு வந்துடும். ஓகேவா? ஸோ அதில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்தில் காணப்படுகிறது. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலைவனம் தான் பார்த்திங்கன்னா தார் பாலைவனம். இந்த தார் பாலைவனம் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே 17வது மிகப்பெரிய பாலைவனமாகும். இந்தியாவில் ஒரே ஒரு பாலைவனம் இந்த தார் பாலைவனம். நம்ம தெரிஞ்சுக்கோங்க, வேறு தெரிய வேண்டாம். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஒரே கொஸ்டின் தான் இருக்குது. என்ன கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. ஸோ அக்டோபரில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அப்போ குறிப்பிட்ட டேட் அப்படிங்கிறது கிடையாது. அக்டோபரில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அவ்வளோதான். இன்னொன்று இருக்குது. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். அதாவது ஒன்றும் இல்லை, ஸோ தாவரங்கள் நிறைய இருக்குது. ஓகேவா? கோடிக்கணக்கான தாவரங்கள் உலகத்தில் காணப்படுகிறது. ஸோ அதில் புழுவை தாவரங்கள் பாதி இருக்கும். ஓகேவா? அதில் ஒன்று தான் இந்த மூங்கில். இது பார்த்திங்கன்னா இந்த தாவரங்கள்லேயே மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த மூங்கில். ஸோ அதாவது புல்வகை தாவரம் நமக்கு தெரியும் மூங்கில் அப்படிங்கிறது. அப்படி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா மிக வேகமாக வளரக்கூடியதான். ஓகேவா? தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோ பாக்ஸ் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ புக் பேக் இருக்குது. புக் பேக் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், தெரியாத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டுமோ. ஓகேவா? ஸோ முதல்ல ஒன்று, குளம் டேஷ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். என்னது, கடல், நன்னீர், பாலைவனம், மலைகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நன்னீர், அதாவது குளம் அப்படிங்கிற மேலே பார்த்து ஒரு படம் போட்டிருந்தாங்களா, அந்த படத்தை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ குளம் பார்த்திங்கன்னா ஒரு நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணமாகும். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நன்னீர் தான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர். அடுத்து, இலைத்துளையின் முக்கிய வேலை டேஷ் ஆகும். நீரை கடத்துதல், நீராவி போக்கு, ஒளிச்சேர்க்கை, உறிஞ்சிதல். ஸோ இதில் முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நீராவி போக்கு தான் பார்த்திங்கன்னா இலைத்துளைகள் உதவும். ஒளிச்சேர்க்கைக்கும் உதவும். ஒளிச்சேர்க்கைக்கு உதவக்கூடியது அந்த இலைகளில் உள்ள பச்சையும் தான். ஓகேவா? ஸோ இங்கே கேட்டிருக்கிறது இலைத்துளைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, நீராவி போக்கு. நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும். வேர், தண்டு, இலை, பூ. ஸோ இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேர். அப்படி தான். ஸோ வேர் தான் பார்த்திங்க அப்படின்னா பூமியிலிருந்து அந்த நீரை உறிஞ்சி தண்டு மூலமாக தாவரத்தினுடைய மற்ற பாகங்களுக்கு நீரை கடத்தும். ஸோ உறிஞ்சக்கூடிய பகுதின்னு கேட்டால் ஆப்ஷன் நீர் இருக்கக்கூடிய வேர். ஆகாய தாமரையின் வாழிடம் நீர், நிலம், பாலைவனம், மலை. ஸோ ஆகாய தாமரை என்னது, நம்ம குளங்களில் நீர்நிலைகளில் காணப்படக்கூடியது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய நீர். அடுத்து, கோடிட்ட இடத்தை நிரப்புக. புவிப்பரப்பு டேஷ் சதவீதம் நீரால் மூடப்பட்டுள்ளது. நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் 97% அப்படிதானா. ஸோ 3% தான் பார்த்திங்க அப்படின்னா நீளம் இருக்கும். அப்படிதானா, அப்படி நினைக்கிறேன். 3 உறுப்பங்க அப்படி தானே. ஸோ அப்போ 70% வரும். பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம். ஈஸியாக போட்டுடலாம். ஊன்றுதல், உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஷின் வேலை. என்னது, வேரின் வேலை. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி இது இலை. ஆணிவர் தொகுப்பு டேஷ் தாவரங்கள் காணப்படுகிறது. எதில் காணப்படுகிறது, இருவித்திலை தாவரங்களில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமானது சொல்லலாம். ஓகேவா?
ஸோ இல்லை எதுவும் தவறு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? சரியாக இல்லை தவறாக அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுத்துக்க இருக்குன்னு பார்க்கலாம். பொறுத்துக்க இருக்குது. மலைகள் என்ன சொல்லலாம்? இமயமலை சொல்லலாமா? பாலைவனம், வறண்ட இடங்கள், தண்டு, அதில் வந்து கிளைகள் உருவாகும். ஒளிச்சேர்க்கை முக்கிய பகுதி என்னது? இலைகள். சல்லிவேர் தொகுப்பு என்னது? ஒருவித்திலி தாவரங்கள். முடிஞ்சா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் எனக்கு இது வந்து புக்கு அப்படி தான். நான் வந்து இதை தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபுல் வகுப்பும் 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக முடிஞ்சதும் அதனுடைய பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ அண்ட் பிசி படிக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.